வார்னிங்கோட ஆரம்பிச்சிருவோம். சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இதய பாதிப்பு இருக்கிறவங்க, ரத்தம், சத, பிண்டம் இதெல்லாம் பார்த்தா வாமிட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் தயவுசெய்து இந்த படத்துக்கு போயிடாதீங்க. இது ஈவில் டெட் பர்ன். இந்த ரிவ்யூவில் ஸ்டோரி, எவில், சினிமாட்டோகிராஃபி, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை இதோ. மந்திர புத்தகத்தையும் மந்திர கட்டையும் அவிழ்க்கிற நேரத்தில் குளத்துக்குள்ளார இருந்து டெவில் கிளம்பி வருது. அந்த குளத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்த 2 நபரையும் இப்படி நாம் யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவு கொடூரமாக அதை கொன்றும். நேரம் போக போக இருட்டாக நைட்டியோட நடுரோட்டில் வந்து நிற்கிது இந்த டெவில். பாரில் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கடுப்பில் கிளம்பி காரு வேகமாக போகிறப்ப சடனாக நைட்டியில் நிற்கிற பேயை பார்த்த உடனே பிரேக் அடிக்க 2 பேரும் சரிச்சுக்கிட்டு காரோட சேர்ந்து கீழே விழுறாங்க. அந்த பேயோ கழுத்துடைஞ்சு கீழே விழுந்து நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரியான டைலாக்கை சொன்ன உடனே அப்புறம் என்ன எரிஞ்சு போறாப்புல நம்ம ஹீரோ. எரிஞ்சவனை மறுபடியும் எரிய வைக்கிறதுக்காக சபக்கூட்டம் ஒன்று நடக்கு. மனைவி, தம்பி, தம்பியுடைய காதலி, கிறுக்கு பாட்டி, அம்மா, அப்பா இவங்க எல்லாமே அந்த கூட்டத்துக்கு வராங்க. அந்த நைட்டில நின்று பேய் இருக்கு இல்லையா, அவன் இவன் உடம்புல இறங்க, இவன் அவன் அப்பா உடம்புக்குள்ளார இறங்க, வீட்டுக்குள்ளார இவங்க எல்லாரும் போக, அந்த இரவு வெடியறதுக்குள்ளார ஒவ்வொருத்தரும் எப்படி மரணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. ஓப்பனிங்கில் சொன்ன அந்த மந்திர கட்டும் மந்திர கதையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் படத்தினுடைய ட்விஸ்ட்டு. இந்த டெவில் வந்ததற்கான காரணமே அந்த மந்திரத்தினால் சொல்லப்பட்ட பின்னப்பட்ட ஒரு பொருள். குறிப்பாக இந்த படத்தில் நம்ம டெவிலை பற்றி சொல்லியே ஆகணும். பேய் படத்தில் பேயை பற்றி சொல்லாமல் நாயை பற்றியா சொல்லுவேன்னு கேட்டால் நாயும் இதில் இருக்குது, அதையும் நாங்கள் சொல்லுவோம். வீட்டுக்கு மூத்த பையன் இறந்து அவன் பேய் அப்பாக்குள்ளார இறங்க, அந்த பேய் தம்பியுடைய காதலியை காருக்குள்ளார வச்சு செய்யும் பாருங்க. நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் இல்லை, கொலை செய்யும் பாருங்க. அந்த அளவுக்கு ரணகலையாக அவளை அணுவணுவாக கொல்லுவாப்பில். பையனும் காருக்குள்ளார இருப்பான். அவன் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுவான். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, காருடைய ஹெட் சீட்டு கழுத்தில் சொருவிட்டு வரும்ல, செம சீனு. வீட்டுக்குள்ளார இந்த பேய் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணோம். அதாவது இந்த கிறுக்கச்சி பாட்டி இருக்கா இல்லையா, தம்பியுடைய காதலியை திருடின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த திருடி தான் கழுத்தில் வந்து சீட்டை சொருவிட்டு வந்து நின்னவ. அவள் டெவிலாக மாறினதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளார வந்து ஒரு கலாட்டா ஒன்று இருக்கே, சிரிப்பும் வரும், அவளுங்க சித்திரவதை பண்ணுறதும் மிகச்சிறப்பாகவும் இருக்கும். அவளை செதைன்னு சிதைப்பான் நம்ம ஹீரோவுடைய தம்பி. அந்த காட்சியெல்லாம் குமட்டாத ஆட்களே இருக்க முடியாது. என் பக்கத்தில் சீட்டில் உக்காண்டுறவங்களாம் நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக ரத்தமும் சதையும் பிதுங்கி வெளியில் வந்த காட்சி அது. சொல்ல போனால் இதில் ஒரு லிப்லாக் சீன் இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லைப்பா. ரொமான்டிக் பார்த்துருக்கிறேன், வேறு மாதிரியும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டெவில் தன்னுடைய மனைவிக்கு லிப்லாக் பண்ணுறப்ப போதும்பா, க்ளோஸ் போகாதீங்க, க்ளோஸ் போகாதீங்க, இது போதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு க்ளோஸாக போய் நம்மளைய வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி. லிப்லாக்காக முகம் சொல்லிக்கிறது இல்லை, அந்த ரத்தமும் வளவளப்பும் இருக்கு இல்லையா, ஐயோ அந்த மாதிரியான ஒரு காட்சி அது. குறிப்பாக நாங்கள் நாயும் சொல்லுவோம் இல்லையா, நாயும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, டெவில் கேரக்டர். இந்த கிறுக்கச்சி பாட்டிக்கு ஒரு காட்சி ஒன்று இருக்குது. இந்த பெட்டுக்கு கீழே குனிஞ்சிப்பார், மான்ஸ்டர் இருந்தாலும் இருக்கும், ஏன்னா உங்கள் அப்பா அதை தான் சொல்லுவார் அப்படிங்கும். இந்த படத்தில் அந்த பாட்டிக்கு ஒரு கால் இருக்காது, ஆனால் அது பண்ணக்கூடிய அலும்பு எக்கச்சக்கமாக இருக்கும். சிறப்பான ஒரு காட்சி, ட்விஸ்டான ஒரு காட்சி. அதை சொல்லிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதன் பிறகு வேறு காட்சிகள்லாம் உள்ளுக்குள்ளார இருக்குது. இதில் நான் சீனை சொல்லிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அந்த சீனுக்குள்ளார நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கதாநாயகியான லூசியானா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துருக்காப்புல. பயம் அப்படிங்கிறது அந்த சபக்கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்து எண்டு வரைக்கும் அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி ஃபேஸில். ஏன்னா அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்க பேய் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். இதில் போதாத குறைக்கு பார்க்கர் பேனா எடுத்து ரைட் காதுக்குள்ளார அந்த கிளவி ஒரு சுருவா பாருங்க. ஐயோ, அது வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே அவள் படுற பாடு பெரும்பாடாக இருக்கும். ஒரு பக்கம் பேனா காதில் சுருவிருச்சு, மறுபக்கம் கிளவி காலை பிடிச்சிருக்கிறா, இன்னொரு பக்கம் மாமியார் கையை பிடிச்சிருக்கிறா அப்படின்ட்டு சித்திரவதை பட்டுருவா. நம்மளே ஒரு கட்டத்தில் சொல்லுவோம், தயவுசெய்து வலது பக்கத்தில் ஜன்னல் இருக்குது, எட்டி குதிச்சு ஓடிடு, கால் உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. இருக்கிறவங்கள நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை பண்ணி இருந்திருக்கிறாப்புல. இதில் மெயினாக சொல்ல வேண்டியது சினிமாட்டோகிராஃபி. ஆங்கிள்லாம் தாறுமாறாக இருக்கும், லைட்டிங்கு செமையாக பிரித்து மேய்ஞ்சிருந்துருப்பாங்க. நம்மளே ஒரு கட்டத்தில் கழுத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம். ரைட் பக்கம் சாஞ்சி லெஃப்ட் பக்கம் போய் ஒரு ரொட்டேஷன் யூட்டன் போட்டு ஒரு நிறுத்துவாங்க, பேய் ஒன்று தொங்கும். அதே போல் தான் கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு சீன் ஒன்று வச்சுருவாங்க. லோ ஆங்கிள்லேருந்து அப்படியே டேனாய் ஒரு ரொட்டேஷன் போட்டு போய் உள்ளே நிற்கும், டக்குன்னு கழுத்து வந்து தனியாக ஒன்று விழுவோம். இந்த மாதிரி நிறையா காட்சிகள் இருக்குது. ஓப்பனிங் சீனு சிறப்பாக இருக்கும்.
தூண்டில்கள் பறந்து வந்து அந்த பையனோட முகத்துக்குள்ளார சரக்குன்னு அப்படி மூஞ்சில் மாட்டுறப்ப இழுத்துக்கிட்டு அப்படியே போகும். தண்ணிக்குள்ளார காட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி. அந்த குளத்தில் உழுவுறப்ப அவனுக்கு மட்டும் ஒரு லைட்டிங் ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. சூப்பரு. அதே போல் தான் அவன் கரையில் ஏறி வந்து படுத்ததுக்கப்புறமா அவன் கையில் நம்ம நைட்டி பேய் காலை வச்சு இழுக்கும். அந்த காட்சி இருக்கே கொமட்டும். மெயினான சீனு இது எப்படா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது, கதாநாயகி தப்பிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்பனும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அந்த வீட்டுக்குள்ளார ஒரு 360 டிகிரி அவள் ஓடிக்கிட்டே இருப்போம், முட்டி போட்டுக்கிட்டு. மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு ஜாமானங்கள்லாம் விழும், மண்ணெல்லாம் விழும், தகரம் விழும், தட்டு விழும், எல்லாமே விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த காட்சியில் கதாநாயகியோட பயத்தை நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேக்ரவுண்டுக்குள்ளார ஒரு டஸ்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் சிறப்பான காட்சி இந்த படத்தில். ஸோ இந்த படம் ஓப்பனிங்கில் வார்னிங் கொடுத்தேன் இல்லையா, அதே தான். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். ஓடிடியில் வரும், வெயிட் பண்ணி நான் அதில் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டியதுக்கு முக்கிய காரணமே சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்டு தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.